நேம் வந்து துர்கா. நான் ஆரிஃப்ளேம்ல வந்து லாஸ்ட் 4 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தான் கிடைச்சது. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து இந்த இந்த பிராண்ட்ல ஓரிஃப்ளேம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து என் ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்டிருந்தேன். நான் என்ன யூஸ் பண்ணலாம்னு சஜஷன் கேட்டிருந்தேன். அப்போ வந்து அவங்க எனக்கு வந்து நோவேஜ் செட் வந்து சஜஷன் பண்ணாங்க. ஸோ வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நான் வந்து நல்லா எனக்கு ஸ்கின்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. ஸோ ஸ்கின் நல்லாவே டைட்டன் ஆச்சு, நல்லாவே விசிபிளா ரிசல்ட் தெரிஞ்சுது. ஓகே, நான் அதை யூஸ் பண்ணிட்டே ரெகுலரா வரும்போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட என்னோட நோன் சர்க்கிள் எல்லாருமே பார்த்துட்டு என்ன ப்ராடக்ட்மா யூஸ் பண்றேன், நல்லாவே உன் ஸ்கின்ல டிஃபரன்ஸ் தெரியுது, ஃபர்ஸ்ட் இப்படி இல்லையே, நல்லா ஸ்கின்லாம் நல்லா இருக்கு உனக்கு, என்ன யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் அவங்களுக்குலாம் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், அதுல நல்ல ரிசல்ட் இருக்கு, அப்ப எனக்கும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரும்போது அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்க ஐடி எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, இன்கம் கிடைக்குமா? ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நம்மளுக்கு இன்கம் கிடைக்கணும். ஓகே, நம்ம அதை வச்சு ஏதாச்சும் நம்மளோட யூஸ்க்கு ஏதாவது பண்ணிக்கலாம், அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையானது எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது மூலியமா தான் நான் ஓகே நான் ஐடி எடுத்தேன். ஐடி எடுத்துட்டு அப்புறமா வந்து வாங்கி கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஒரே ஒரு ஸ்கின் கேர் செட்டு தான் நம்ம ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுத்தோம், நம்மளுக்கு இந்த 2000 ருபீஸ் நம்மளுக்கு இன்கமா கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இது எப்படி பிசினஸா நீங்க பண்றீங்க, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் ஆகி நான் இந்த பிசினஸ் நான் ஃபுல் டைம் பிசினஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். லாஸ்டா வந்து என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நான் இந்த பிஸ்னஸ் மேலே வைக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக என்ன பண்ணணும் அப்படின்றத மூலியமாகவே நான் இதை பண்ணணும் நினச்சேன். அடுத்தது வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு 3% 9%எல்லாம் நான் வாங்கும் போது ஸ்டேஜில் நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க, ஸ்டேஜ் ரெகக்னேஷன் நிறைய நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம எப்போ இந்த ஸ்டேஜில் போய் நம்ம வாங்குவோம், இவ்வளோ அழகாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்களே, அப்போ நம்மளுக்கும் இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கு யாருமே ரெகக்னைஸ் பண்ணது இல்லையே இது வரையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு என் ஃப்ரெண்ட்ட கேட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அவங்க வந்து நான் என்னென்ன ஸ்டெப் பண்ணணும், எவ்ரிடே என்ன ஒர்க் பண்ணணும்னு எல்லாமே எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு வந்து அடுத்த ஃபர்ஸ்ட் 12% ஆனேன். 12% 15% அப்படி ஆகும்போது 18% வரையும் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் சீனியர் மேனேஜர் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணு, அதையும் அச்சீவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த 6 மந்த்லேயே என்னோட டைரக்டர் டைட்டிலையும் முடிச்சிட்டேன். ஸோ என்னோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் ஸ்கின் கேர் வந்து கஸ்டமர்கிட்ட நல்லாவே பேசி சேல் பண்ணுறதுக்கு எனக்கு என்னோட ப்ளஸ் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நான் ஸ்கின் கேரை வச்சு நிறைய ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி என்னோட நோன் சர்க்கிள் பீப்புள்ஸ்க்கு நான் ஹோம் ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி எனக்கு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தடுத்த இதில் என்னென்ன பண்ணணும்னு கிடைச்சிது. ஸோ என்னோட சீனியர் மேனேஜர் அண்ட் டேரக்டர் 2 டிக்கெட் குவாலிஃபை ஆகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ட்ராவல் பண்ணுறதா பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து என் பசங்கள்லாம் இதுவரையும் நான் எங்கேயுமே வெளியே கூப்பிட்டு போனது கிடையாது. என்னோட ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களையும் நம்ம ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகலான்ட்டு அவங்களுக்கும் பே பண்ணி டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியில் இதுவரையும் யாருமே ஏர்போர்ட் வாசப்படி கூட மெரிச்சது கிடையாது, ஃப்ளைட்டில் போனது கிடையாது. ஸோ ஃபேமிலியோடு நாங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டு எல்லாருமே டிக்கெட் நாங்கள் பசங்களுக்கும் போட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் பாம்பேல ரீச் ஆன உடனே எங்களுக்கு வந்து எங்களோட ரூம் கார்டு கொடுத்தாங்க. ரூம் கார்டு கொடுத்தோடனே என் பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அது பார்த்துட்டு அந்த ஷிப்பை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிட்டான், மம்மி இவ்வளோ பெரிய ஷிப்லாம் இருக்குமா, நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஷிப்ல தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட் ஆகிட்டான். நாங்களும் உள்ளே போயிட்டு என்டர் பண்ணிட்டு பார்க்குறோம், நம்ம ஷிப்குள்ள இருக்கிறோமா அப்படின்ட்டு எனக்கே டவுட்டா இருந்தது. ஏதோ பெரிய 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல், பெரிய மால் மாதிரி இருக்கு. எங்களுக்கு பார்க்கும் போதே அப்படி இருக்கு, நம்ம இதுக்குள்ளதான் நெக்ஸ்ட் 4 டேஸ் நம்ம ஸ்டே பண்ண போறோமா, இப்படி ஒரு லக்ஸுரியான இடத்துல நம்ம ஸ்டே பண்ண போறோமான்னு செம்ம ஹாப்பியாச்சு. அங்க உள்ள போய் என்டர் ஆன நிமிஷத்துல இருந்து வெல்கம் பார்ட்டில இருந்து எல்லாமே நாங்க எங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம். ஒரு விஷயமும் கம்பெனி வந்து அவ்வளோ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நம்மள எக்ஸைட்மெண்ட்டோட எடுத்துட்டு போனாங்க. அந்த 4 டேஸ் செம்ம
செம்ம ஹாப்பியா இருந்தது. என் லைஃப்ல என் பசங்க கூட நாங்க தனியா டிராவல் பண்ணதே கிடையாது. இப்படி ஃபேமிலி ட்ரிப்ஸ் ஏதாவது போனா கூட 20, 30 பேர் சேர்ந்து தான் போவோம். பட் நாங்க 4 பேர் தனியா டிராவல் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு லைஃப்ல இது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. லிட்டரலி நான் இந்த இந்த ஷிப்ப முடிச்சுட்டு கீழ 4 நாள் கழிச்சு இறங்கும்போது, ஐயோ! நம்ம வீட்டுக்கு போணுமா? அப்படின்ற அந்த ஃபீலோட தான் நான் வெளியவே வந்தேன். அந்த மாதிரி இருந்தது. நான் முடிச்சுட்டு வரும்போது என் பையன் கூட சொன்னான், "மம்மி நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் ஹெல்ப் கூட பண்ணி தரேன். என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் நான் சொல்றேன். உங்களுக்கு சோப்லாம் நான் சேல் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சின்ன பையன் அவன் அவ்வளோ அழகா சொல்றான். அப்புறமே வந்து என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, "நீ அடுத்தது என்ன பண்ணணும்? இது என்ன இது? இவ்ளோ பெரிய ஷிப் உங்க கம்பெனி ஃபுல்லா எடுத்திருக்காங்களா? இப்படிலாம் பண்ண முடியுமா? இவ்ளோ பேரை வச்சு இவ்ளோ பெரிய கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷிப்ல." அப்படி சொல்லிட்டு அவருக்குமே எப்படி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பத்தி இதுக்கு முன்னாடி அவர் என்ன நிறைய கேட்டதில்ல. ஏதோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரே எனக்கு நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாரு. இப்படியெல்லாம் ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்களா? இந்த மாதிரி நான் எங்கேயுமே அவரும் ஷிப்பிங் லைன்ல தான் ஒர்க் பண்றாரு. பட் வந்து அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. இவன் என்னடா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னா என்னமோ ஒரு பிசினஸ் பண்றா, ஏதோ ஏர்ன் பண்றா அப்படின்னு நினைச்சா, இவ இவ்ளோ லக்ஸரியா இவ நம்மள கூட்டு வந்துட்டாலேன்னு அவருமே செம்ம ஹாப்பி. நெக்ஸ்ட் அவரு ரிட்டர்ன் எனக்கு ஊருக்கு வரும்போது சொன்னாரு, "நீ அடுத்தது என்ன பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணி தரேன். நீ பிசினஸ் நல்லா பண்ணு. உனக்கு நான் எந்த சப்போர்ட் வேணாலும் நான் எனக்கு பண்ணி தரேன்." என் ஃபேமிலியுமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த க்ரூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு இது நான் பார்த்ததே கிடையாது. இதுல இன்னொரு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, சரி நான் எந்த ப்ராடக்ட்காக நான் இந்த பிராண்ட்குள்ள வந்தனோ, அந்த ப்ராடக்ட் டாப் இந்தியால வந்து டாப் ஹையஸ்ட் ஸ்கின் கேர் செல்லர் சொல்லிட்டு எனக்கு அவார்ட் கிடைச்சது. நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ நான் பாட்டுன்னு உட்காந்து பேசிட்டு இருந்தேன். திடீர்னு என்னோட நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. சிமி மேம் என்ன கூப்பிட்டு ஓடுறாங்க. நானா எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. நம்மளுக்கு அப்படி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் போய் நம்ம எம்டி கையில இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிட்ட நான் இந்த அவார்டு வாங்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மூமெண்ட் என் லைஃப்ல நான் மறக்கவே முடியாது. பிளஸ் வந்து நம்மளோட ஓரிஃபிளேம் ஃபேமிலியை பத்தி நான் சொல்லியே ஆகணும். என்னோட அப்ளைன் லீடர்ஸ் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன டவுட் நான் எப்போ கால் பண்ணி கேட்டாலும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் டீமும் நம்மளுக்கு எப்பவுமே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு என்னோட அடுத்த டைட்டில் நான் அதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அடுத்த கான்ஃபரன்ஸ்க்கும் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்போ நான் ஆகஸ்ட்ல வந்து பாரிஸ் டிராவல் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னோட பேக்கிங் திங்ஸ்லாம் நான் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஓரிஃப்ளேம்க்கு நான் என்னைக்குமே தேங்க்ஃபுல்லா இருப்பேன்.